அம்மா வாங்கம்மா, லைனுக்கு வாங்கம்மா, லைனுக்கு வாங்க. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாமா? 5 நிமிஷத்துல வந்துடலாம் வாங்க. ஆபீஸுக்கு வாங்கம்மா, எதுல போட்டோம் பாருங்கம்மா. சிங்கப்பூர்லேருந்து வரேன். எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் இளையரசனேந்தல் கிராமம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேப்டன்னா அவ்வளோ ஒரு உயிர். என்னுடைய அப்பாவுடைய மறு உருவமாக தான் நான் அவரை பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன், இனிமேலும் பார்ப்பேன். என்னோடய வீட்டை நான் அவருக்கான ஒரு மணி மண்டபமாகவே மாற்றிட்டேன். அவருடைய படத்தை வச்சு வணங்குறது, அவருக்காக ஒரு மண்டபமாகவே மாற்றிட்டேன். வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி, வானம் தொட்டு போனான் மானமுள்ள சாமி, தேம்புதையா பாவம் ஏழைகளின் பூமி, பட்டத்துக்கு வேறு சிற்றரசன் யாரு, தங்கத்துக்கு வேறு மாற்று உண்டா கூறு, திருந்தாம போச்சே ஒரு சனந்தான், தத்தளிச்சு வாடுதையா ஏழை இனந்தான், போற்றி பாடடி பொன்னே கேப்டன் காலடி மண்ணே, 8 திசை ஆண்ட மன்னரிவர்தான், எக்குலமும் போற்றும் கேப்டன் இவர்தான், போற்றி பாடடி பொன்னே கேப்டன் காலடி மண்ணே. சொல்ல வார்த்தை இல்லை, அவர் இல்லைன்ட்டுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. என்னோடய வீட்டில் அவர் ஃபோட்டோவில் தோற்றம் போட்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு மறைவு வந்து இல்லைன்னு போட்டேன். அவருக்கு மறைவு இல்லவே இல்லை. அவர் நம்ம மூலமாக, நம்ம எல்லார் மூலமாகவும் அவர் எவ்வளோ நாள் நம்மெல்லாம் உயிரோடு இருக்கோமோ, நமக்கு அடுத்து வர சந்ததிகள் உயிரோடு இருக்கோ, அது வரைக்கும் அவரும் இருப்பார். அவருக்கு மறைவு இல்லவே இல்லை. இந்த தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் அவருடைய ரசிகை. அவர் ஒரு படத்தை 4 முறை கூட நான் பார்ப்பேன். அவ்வளவு ரசிகை. ஆனால் அவர் கையால் நான் ஒரு துரும்பு கூட வாங்கியதே இல்லை. இதே சென்னையில் தான் இருக்கேன். NSK நகர் தான் நான் இருக்கேன். எதுவும் நான் இதுவரை வாங்கியது இல்லை. ஆனால் நான் அவருடைய ரசிகை. என் வீட்டிலே எல்லாருமே ரசிப்பார்கள். அவர் படம் என்றாலே அவ்வளோ விரும்பி பார்ப்பார்கள். எனக்கு அவர் மறைந்தது மிகவும் துயரத்தை உண்டாக்கியது. நான் என் மகன் 1.5 வருடத்திற்கு முன்னால் என் மகன் இறந்து விட்டான். அதனால் நான் இங்கே சென்னையில் இல்லை, திருத்தணியில் இருக்கேன். அதனால் எனக்கு அவருடைய மரணத்திற்கு வர முடியவில்லை என்று
ரொம்ப மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகன் இருந்த துயரத்தினால் என்னால் அதில் மீண்டு வர முடியவில்லை. அதனால் நான் ஐயா அவர்கள் மரணத்திற்கு வர முடியவில்லையே என்று இப்போது வரைக்கும் மனம் வருந்துகிறேன். என் மகளை பார்க்க நேற்று நான் வந்தேன் சென்னைக்கு. சரி, ஐயா மண்டபத்தை பார்த்து விட்டு போகலாம். இன்று நான் இங்கே வந்தேன். ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி ஐயலூர் பேரூராட்சியை சேர்ந்த பஞ்சந்தாங்கி கிராமம், பஞ்சந்தாங்கி புதூர் கிராமத்திலிருந்து திரு ராஜாமுரு வந்திருக்காங்க. விஜயகாந்த் நினைவாக வந்து தன்னுடைய முடியை வந்து காணிக்கையாக செலுத்திட்டு போகிறார். நான் வருஷம் வருவேன் அப்படின்னு இருக்காரு. எங்களோட வயசில் வந்து மூத்தவர். அதுபோல் அவர் 5 வயசுலேருந்தே கேப்டனுடைய ரசிகர் தான். மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கூடிய அண்ணன் வடிவல் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் தான் எல்லாத்தையும் கூட்டி வந்திருக்காங்க. நாங்கள் பஸ் எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வந்திருக்கோம். வருஷம் கண்டிப்பாக அந்த நாளை வந்து மறக்க மாட்டோம். வருஷம் கண்டிப்பாக விஜயகாந்தை தேடி நாங்கள் வருவோம். விஜயகாந்துக்கு என்ன மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதை அந்நியாருக்கும் தன்னுடைய 2 மகன்களுக்கு கொடுப்போம். எங்களுடைய ஆட்சியை என்றாவது ஒரு நாள் எங்களுடைய கைவிட மாட்டோம். விஜயகாந்த் அவர்கள் நினைத்தபடி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம். அவர் முதலமைச்சர் இல்லாதப்பவே இவர் நல்லது செஞ்சுருக்காங்க. அவருடைய இருக்கும்போது அதை மக்கள் எல்லோரும் நினச்சிருந்தாங்கன்னா அந்த நல்லதை வந்து பரவாயில்ல. அதை இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆகிருப்பார். அவர் செஞ்ச நல்லதை வந்து இப்போ வந்து நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா மீண்டும் ஆட்சியை பண்ணுவாங்க. அவர் விஜயகாந்த் எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சாரோ அதே நல்லதை வந்து தன் மகன்கள் வந்து சுட்டி காட்டி போயிட்டார். அந்த இது அவர்களும் கண்டிப்பாக சமூக பாண்டியன், விஜய் பிரபாகரன் 2 பேருமே சேர்ந்து கண்டிப்பாக அதை செஞ்சு தருவாங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதே நல்லதை வந்து நான் இறந்தாலும் என்னுடைய இறந்த சொத்து வந்து என்னுடைய இன்சூரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு போய் சேரணும்னு அவர் நினச்சிருக்காரு. யாருமே நினைக்க மாட்டாங்க தன்னுடைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணணும் தான் நினைப்பாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்ததை என் வழியில் யாரும் செலவு பண்ணாலும் அவங்க மக்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் வந்து கேப்டன் மட்டும்தான். கேப்டனால் மட்டும்தான் செய்ய முடியும். கேப்டன் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் அந்த விஜயகாந்த் அப்படின்னு சொன்னதை ஒரு கலைஞர் பழம் கனிந்து விட்டது, பாலில் விழுகும் நேரம் வந்து விட்டதுன்னு சொன்னார். ஆனால் வந்திருந்தா இவர் இந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டார். ஐ திங்க் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். மு.க. ஸ்டாலின் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணார். பிரேமலதா கேட்டாங்க, தீவுத்திறனுக்கு உடனே போகணும், கூட்ட மக்கள் அதிகமாக தென் மாவட்டத்திலேருந்து உடனடியாக அனுப்பி வச்சார். ஆனால் கலைஞர் என்ன சொன்னார், ஜெயலலிதா கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணி இருக்கும்போது சொல்லியிருக்கும்போது வந்திருந்தா இவர் இந்த உயிர் பிரிஞ்சிருக்காத மதுரை மண்ணிலேருந்து அதை பயன்படுத்தாமல் பிரேமலா எல்கே சுதீஷ் நினச்சா சிரிப்பாக வருது. நான் இப்போ ரொம்ப யோசிக்கிறேன். அப்போ 2 ரூபா வாட்டர் பாயிட்டு. இப்போ திருப்பத்தூரில் எங்கள் சிவமாடத்தில் திருப்பத்தூரில் லைவ் மாநாடு நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ டாடாசியில் போய்கிட்டு இருக்க 2 ரூபா வாட்டர் பாயிண்ட். அப்போ கலைஞர் சொன்னார், பழம் கனிந்து விட்டது, பாலில் விழுகும் நேரம் வந்து விட்டது, உடனடியாக வா புரட்சி கலைஞரே அப்படின்னாரு. அதை கேட்கலையே கேப்டன். இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்திய தமிழகத்தில் கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு தமிழ்நாட்டில் பெரிய இழப்பு. காரணம் என்னவென்றால் அவர் உயிரோடு இருந்தால் தமிழகத்தில் அவர்தான் முதல்வராக இருக்கணும். காரணம் என்னவென்றால் அவரே மாதிரி தமிழகத்தில் தங்கமான மனசு அவரே மாதிரி யாருக்குமே கிடையாது. காரணம் அவர் ஆண்டவன் இழுத்துட்டு போயிட்டார் ஐயாவை. கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இனி பிறக்க முடியாது. கேப்டன் இருந்தும் அனைவருக்கும் உதவி செய்தார், மறைந்தும் அனைவருக்கும் அன்னதானம் முதல் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி நல்ல முறையில் உறங்குகிறார். அவர் என்றென்றும் மக்களுக்காக சேவை எப்பொழுதும் செய்தாரோ அதே போல இப்பொழுதும் அந்நியார் அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார். இது மேலும் மேலும் தொடர எங்கள் ஆதரவு அந்நியாருக்கு எப்பவுமே அளிப்போம் என்று. அவர் சிஎம்மாக ஆகியிருந்தால் இன்னும் என்னென்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம ஏமாற்றிட்டோம். அவர் இருந்திருந்தாக்கா முதல்வர் ஆகாமலே இவ்வளோ உதவி செய்கிறவர் முதல்வர் ஆகியிருந்தால் மக்களுக்கு என்னென்ன செய்திருப்பார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏமாற்றி விட்டார்கள். இன்னும் செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அப்பா அம்மா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த இழப்பு தான் எங்களுக்கு எப்பொழுதுமே. கேப்டன் எங்களுக்கு ஒரு தந்தையாகவே நாங்கள் நினைக்கிறோம்.
அவர் இல்லாதது ரொம்பவும் வருத்தமளிக்கிறது.